டுகெதர்ல அந்த ஐயாக்கு ரொம்ப பதட்டம் இருந்துச்சு, அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். நீங்க பாதுகாக்க விரும்பக்கூடிய கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எம்முறை அறிந்தனவோ, செம்புழ பெயர்நீர் போல அன்புடர் நெஞ்சம் தான் கலந்தனவே. இவ்வளவுதான் லிவிங் டுகெதர். இதுக்கு நீங்க பெருசா ஒரு அர்த்தம்லாம் கவலைக்கலாம். உன்னை யாரும் தெரியாது, என்ன யாரும் தெரியாது, உங்க அப்பா யாரும் தெரியாது, எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது, நம்ம 2 பேரும் எங்க இருக்கோன்றது தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 2 பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க, பிரியணும்னா அவங்க பிரிய போறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வானவில் பேர் நடக்குது அண்ட் லிவிங் டுகெதர் கலாச்சாரம் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் ஆதரிச்சாதான் நம்மளாம் முற்போக்குவாதிகள். இதை எதிர்த்து எதிர்கருத்து பேசணும்னு சொன்னால் பிற்போக்குவாதிகளாகவும் பழமைவாதிகளாகவும் அடிப்படைவாதிகளாகவும் கட்டமைக்கப்பட்டு அதை பற்றி பேசுறதுக்கே ஒரு அச்சமாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் பேசினா நம்மளை பிற்போக்குவாதின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு. நியாயம் நியாயம் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும், செம்புள்ள பெயல் நீர் போல அன்புடன் நெஞ்சம் தான் கலந்தனவே. இது உண்மையாகவே லிவிங் டுகெதர் பற்றி தான் பேசுதா? நியாயும் யாயும் யாராகியரோ, அப்பா உங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா யாரும் உனக்கு தெரியாது, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் யாருன்னு நமக்கு தெரியாது, நீயும் யானும் கூட எந்த வழியிலையும் உறவினர்கள் கிடையாது. இருந்தாலும் உன்னை நான் பார்க்கும் பொழுது செம்புல பெயல் நீர் போல, செம்புல பெயல் நீர்னா செம்மண் நிலத்தில் விழக்கூடிய அந்த மழை நீர் செம்மண்ணோட கலந்து ஒரு விதமான ஒரு இணைப்பு தன்மை பெற்று ஒரு சகதி மாதிரி ஆகிடும். அதை பிரிக்க முடியாது. அப்போ அந்த செம்மண் நிலத்தில் விழுந்த மழை நீரை போல உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் தலைவியிட்ட இருக்கக்கூடிய காதலை பற்றி தான் பேசுது. இது எப்படி லிவிங் டுகெதர் பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு சகோதரி மதிவதனி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல.